Hi friends, welcome back to my channel Aari Tailoring. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு ஆரியோட ஸ்லீவ் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதோட ட்ரேசிங் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட் அவுட்லைன் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி கட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 செயின் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 2 செயின் அவுட்லைன் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் எடுத்தோடனே பெரிய பீட் போட போகிறீங்கன்னா 3 அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் சுகர் பீட்ஸ் தான் போடுறேன், அதனால் 2 செயின் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சுகர் பீட்ஸை 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போயுமே சுகர் பீட்ஸை 2 வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். சுகர் பீட்ஸை வந்துட்டு லோட் பண்ணும்போது மேலே ஏதாவது ஒன்று வந்துட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டு நீங்கள் வந்துட்டு லோட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதோடையே திருப்பி திருப்பி உள்ளே விட்டிங்கன்னா அது லோட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சைஸ் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரவுண்ட் பீட்ஸு நம்ம 3 சைஸ் வந்துட்டு நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்து அகெயின் நம்ம வந்து 3rd லைன் வந்துட்டு அகெயின் சுகர் பீட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அகெயின் நான் மேலே அந்த டூம் ஷேப் இருக்குது இல்லையா, அதுக்கும் இதே சேம் ஃபார்மட்டே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அடுத்து நம்ம வந்துட்டு நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்துட்டு அகெயின் திருப்பி ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே இந்த செக்டு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த செக்டு பாக்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டூம் ஷேப்பை நம்ம கீழே சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே உள்ள செக்டு பாக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செக்டு பாக்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த செக்குடு வர்ற இடத்துலையாவது நீங்கள் வந்துட்டு ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிசோ பிராண்டில் வந்துட்டு அந்த சுகர் பீட்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ஸோ எல்லா பீட்ஸுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஃப்ரேம்லேருந்து கலட்டுறப்போ சுகர் பீட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டும் வந்துட்டு இதாக இருக்காது. இன்னொன்று பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்துட்டு இந்த 2 சுகர் பீட்ஸாக போட்டு லாக் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே நெருக்கி விட்டு டைட்டாக லாக் பண்ணணும். அப்படி பண்ணாட்டினாலும் நம்ம ஃப்ரேமை விட்டு கலட்டும் போது சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக லொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த செக்கடோட ஷேப் வந்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ செக்குடு போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் இது தான். நீங்கள் வந்துட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணி போடணும். இன்னொன்று ரொம்ப கேப் விட்டு போடக்கூடாது. ஏஸ்டாரோட ப்ரிசோ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செக்குடு பாக்ஸ் போடுறதுக்கெல்லாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 பிராண்டுமே யூஸ் பண்ணுவேன். ஏஸ்டாரும் யூஸ் பண்ணுவேன், ப்ரிசோவும் யூஸ் பண்ணுவேன் சுகர் பீட்ஸில். ஸோ செக்குடுலாம் வரும்போது நான் கண்டிப்பாக ப்ரிசோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போது நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த மேலே டூம் ஷேப்லேருந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி போட போகிறோம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஸோ அந்த ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் போட்டு அதுக்கு கீழே நம்ம 3 பீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்து நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா இதுலேயுமே கூட நீங்கள் 2 பீட்ஸாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். மேலேருந்து ஒரு 6 சுகர் பீட்ஸும் கீழே ஒரு நம்பர் 3 பீட்ஸும் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து போடும்போது சுகர் பீட்ஸை வந்துட்டு நீங்கள் 2 பீட்ஸாக போட்டு லாஸ்ட்டு வந்து அந்த பீடு கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு செக்குடுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீட் பீடு. ஸோ 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லோரும். இது ரைஸ் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ட்ராப் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ராப் பீட்ஸ் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். எப்போயுமே இந்த செக்குடு போர்ஷனில் வந்துட்டு நம்ம கொடுக்குறதுக்கு இந்த ட்ராப் பீட்ஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும், ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும்.
இப்போது இந்த ட்ராப் பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த லைன்லேருந்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராப்பில் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்க எட்ஜ் மேலேயும் இதாக இருக்கிற எட்ஜ் கீழேயும் இருக்கிற மாதிரி லோட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அந்த த்ரெட்டில் கொடுத்துருக்கும்போது அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, மிக்ஸ்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் நீங்கள் அப்படியே த்ரெட்டில் இருக்க மாதிரியே லோட் பண்ணிங்கன்னா. அதனால் நீங்கள் பிரித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீடிலில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிக்கிறோம் அப்படின்னா பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நான் இந்த செக்குடு முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து போடுறது வந்து ஒரு பேக் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முடித்த பிறகு ஒரு ஒரு இடத்துல ஒரு பாக்ஸை முடிக்கிறீங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு போகும்போது பேக் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா டிசைன்ஸுக்குமே தான் சொல்கிறேன். எந்த டிசைன்ஸ்லையுமே நீங்கள் எண்ட் லாக் போடுறீங்க அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கணும். தட் இஸ் த ப்ரொஃபஷ்னல் மெத்தட். இப்போது எல்லா செக்குடுக்குமே நம்ம இந்த ட்ராப் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். பட் ஆனால் பார்க்க ரொம்ப ரிச் லுக்காக ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நான் சூஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கணும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக அழகாக தெரியணும். வேகமாக முடிக்கிற மாதிரியும் இருக்கணும். கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்ப செலவழித்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் டிசைன்ஸ் தான் மோஸ்ட்லி கஸ்டமருக்கு வந்துட்டு சூஸ் பண்ணி காட்டுவேன். இல்லை சப்போஸ் அவங்களே எடுக்கிறாங்க அப்படின்னா கூட சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துப்பாங்க வேறு டிசைன்ஸு. இப்போ நான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 4 பீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போயும் பாருங்கள் நான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு தான் அந்த பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட்ஸ் அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் 2 சுகர் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி வெளியே ஒரு செயின் போட்டு எடுத்து தான் அடுத்து வெளியே லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த லைன் சுகர் பீட்ஸ் வந்துட்டு அழகாக அந்த அடுத்த ரவுண்டாக போய் உட்காராது, ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இருக்கிற பெரிய ஒரு தலைவலியே பார்த்திங்கன்னா எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எது பண்ணுனா நமக்கு வந்துட்டு ஈஸியாக வேலை முடியும் அதுதான் வந்துட்டு புரியாது. ஸோ நான் அதுக்கு முக்கியமாக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக தான். இப்போ நான் இதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு இப்போது செயின் அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் செக்டு பாக்ஸுக்கு. நான் எப்பயுமே செக்டு போட்டாலே நான் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்காம இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அந்த செக்டு பாக்ஸை இன்னுமே நல்லா வந்துட்டு நமக்கு எடுத்து காமிக்கும். அதனால் எப்பயுமே செக்டு போடுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு செயின் அவுட்லைனும் கொடுத்துருங்க. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் பரவாயில்ல, அது கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம செக்கடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த மிச்ச ஸ்லீவ் போர்ஷன் எல்லாத்துக்குமே நான் பானி ஸ்டிச் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நான் பானி ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாலாம் கொடுக்கல. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட் ப்ளவுஸ் தான். அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு பானி ஸ்டிச்சு கொஞ்சம் எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப வந்துட்டு நெருக்கமாக கொடுக்கணுன்னா அது வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்பவே நெருக்கமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாகவே கொடுத்துக்கலாம் பானி ஸ்டிச் வந்துட்டு. இது வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் பானி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஸ்லீவோட ஃபைனல் அவுட்லுக். ஸோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.